மாண்புமிகு உறுப்பினர் கே. ஏ. செங்கோட்டையன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலை விரிவாக்கம் குறித்து தங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசை மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே. ஏ. செங்கோட்டையன். பேரவைத் தலைவர்களை, விவர அறிக்கையை நான் படித்து பார்த்தேன். அது பல்வேறு நிலைகளிலே அந்த தொழிற்சாலை இயங்குவதற்கு தடையில்லா சான்றிதழை முதல் கட்டமாக பணிகளை துவங்குவதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பல்வேறு விளக்கங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2014 அந்த தொழிற்சாலை பவானி டெக்ஸ்டைல் ப்ராசஸ் மில் என்று சொல்லப்படுகிற அதற்கு மின் துண்டிக்கப்பட்டது என்றும், அதற்கு பிறகு செயல்படுவதற்கு ஆலைக்கு அனுமதி இல்லை என்றும் 22 அங்கே கூறப்பட்டது உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பதையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் அமைச்சர் இங்கே இருக்கிற அரசிடத்தில் எடுத்துச் சொல்வது, இந்த சாய தொழிற்சாலை இங்கே வருகின்ற போது ஏறத்தாழ 1,68,000 மீட்டர் 15,68,000 மீட்டர் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. அதில் ப்ராசஸ் செய்ததற்கு பிறகு 45,000 லிட்டர் தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் அனுமதி பெறுவதற்காக அவர் அந்த அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். ஆக அப்படி வருகின்ற போது ஏறத்தாழ 49 நீரேற்று நிலையங்கள் இந்த ஆற்றிலே இருக்கிறது. 40 லட்சம் மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாய நிலங்கள், கால்நடைகள், குடிநீர் போன்ற பல்வேறு நிலைகள் நின்று பார்க்கின்ற போது அது நச்சுத்தன்மை ஏற்படுகிற போது அதை குடிநீரை பயன்படுத்த இயலாது, விவசாயத்தையும் பயன்படுத்த இயலாது. ஆகவேதான் இதையெல்லாம் உடனடியாக முன்னனுமதி வழங்கப்பட்டிருக்கிற அந்த ஆலைக்கு உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயியுடைய கோரிக்கை, குடிநீர் பருகின்ற ஏழை எமக்குடைய கோரிக்கை என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மதிப்பிற்குரிய செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, இந்த பவானி டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் 1984 ஆண்டு துவங்கப்பட்டதிலிருந்து பல்வேறு நிலைகளை சந்தித்து இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் அரசனுடைய அல்லது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய இசைவாணையை பெற்று விரிவாக்கத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இந்த நீண்ட நெடிய காலங்களில் பலமுறை அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக அவர்கள்